கடலுக்குள்ள மீன் பிடிக்க போன சிவமுருகன் எதிர்பாராத விதமா படகுல இருந்து கடல்ல விழுந்துறாரு. விழுந்து 28 மணி நேரம் ஆகியும் சிவமுருகன் வராதனால் எல்லாருமே இறந்து போயிட்டாருன்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா அவரு வேற லெவல்ல ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. என்ன நடந்திருக்குன்னா, செப்டம்பர் 20ஆம் தேதி திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற கூடங்குளத்துல இருந்து சிவமுருகன்ற இவரும் இவரோட தம்பி 2 பேரும் ஒரு படகுல மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போறாங்க. இவங்களோட நிறைய மீனவர்களுமே போறாங்க. அப்படி மீன் பிடிக்க போன சிவமுருகனும் அவங்களோட தம்பியும் மீன் எல்லாம் பிடிச்சிட்டு கரையை நோக்கி வந்துகிட்டு இருக்கும் போது சிவமுருகன் யூரின் போலான்னு சொல்லி போட்டோட மேல் பக்கத்துக்கு வந்தப்போ எதிர்பாராதமா மிக பெரிய அலை அடிச்சதுல கடலுக்குள்ள தவறி விழுந்துடுறாரு. அப்படி கடலுக்குள்ள விழுந்த அவரு தண்ணியில இருந்து மேல வரத்துக்குள்ளேயே போட் ரொம்ப தூரம் போயிருச்சு. இவருமே எவ்வளவோ கத்தி பார்க்க, ஆனா உங்க தம்பிக்கு கேட்கவே இல்லை. ஏன்னா கடல் அலையோட சத்தமும் இன்ஜினோட சத்தமும் அதிகமா இருந்ததுனால கேட்கவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகியும் தன்னுடைய அண்ணனை காணும்னு சொல்லி அவங்க தம்பி தேட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் தெரியுது சிவமுருகன் கடல்ல மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் உங்க தம்பி கூட இருந்த எல்லா மீனவர்கள்ட்டையும் சொல்லிட்டு அவங்கள உதவிக்கு கூட்டிட்டு போய் ஜிபிஎஸ் உதவியோட விழுந்த இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சிவமுருகன் விழுந்த இடத்துல இல்ல, கடலோட அலை வேகமா இருந்ததுனால அவரு எவ்வளவு வேகமா நீந்தினாலுமே கடலுக்குள்ளதான் இழுத்துக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கு. சிவமுருகனோட தம்பியும் மீனவர்களும் எவ்வளவு நேரம் தேடியுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியா வேற வழியே இல்லாம அவங்க கரைக்கு போறாங்க. ஏன்னா அவங்களோட டீசல் தீந்து போற நேரம் ஆகிருச்சு. கரைக்கு போன இவங்க நடந்தது சொல்லி இன்னும் நிறைய பேரை கூட்டிட்டு சிவமுருகனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சிவமுருகனை கண்டுபிடிக்க முடியல. ஆனா சிவமுருகன் இவங்க தேட வரது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவர் என்னதான் சத்தம் போட்டாலும் கை அசைச்சாலுமே கேட்கவும் இல்ல, பார்க்கவும் முடியல. ஏன்னா அது ரொம்பவே இருட்டா இருந்தது. ஒரு கட்டத்துல இவங்களாலுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி திரும்பவும் கரைக்கு போயிடுறாங்க. இவருமே முடிஞ்ச அளவுக்கு கத்தி பாக்குறாரு, நீந்தி பாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் கூட போகவே முடியல. ஒரு கட்டத்துல இனி நம்ம பிழைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நினைச்சாலும் தொடர்ந்து அந்த குளிர்லயும் அந்த ஐஸ் கட்டி மாதிரி தண்ணிலுமே நீந்திக்கிட்டே தான் இருந்தாரு. கடல்ல விழுந்து 28 மணி நேரம் ஆகியும் தொடர்ந்து தன்னோட முயற்சியை விடாம நீந்திக்கிட்டே தான் இருந்தாரு. அதே டைம்ல தான் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு போட் வருது. அப்பதான் சிவமுருகனை பாக்குறாங்க. அவங்க தான் இவங்களை காப்பாற்றவும் செய்யறாங்க. 28 மணி நேரம் தொடர்ந்து தண்ணிக்குள்ள நீந்துறதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் கடல் மாதிரி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல, அதுவும் இருட்டான ஒரு ஏரியாவில் குளிரான இடத்துல 28 மணி நேரம் தான் உயிரை கைக்குள்ள பிடிச்சு வச்சிருந்த சிவமுருகனை கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆகணும். இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் அங்கங்க தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னால அந்த அமாவாசை இருட்டுக்கு என் முகம் இவ்வளவு தான் தெரியுது அந்த கடலுக்கு.